தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பானை சின்னத்திற்கு ஓட்டு போடாதீர்கள். பானை சின்னத்திற்கு ஓட்டு போடாதீர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி, அந்த கட்சிக்கு நல்ல பெயர் கிடையாது. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே கட்ட பஞ்சாயத்து பண்றது, கள்ளச்சாராயம் விற்பது, கஞ்சா விற்பது, அதே போன்று பொதுமக்களிடம் வழிப்பறி பண்ணுவது, இந்த மாதிரி செயல்களில் தான் ஈடுபடுறாங்க. கள்ள நோட்டு அடிப்பது, இது எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க கைது பண்ணப்பட்டு சிறைவாசம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில திருமாவளவன் கட்சியினர் அடிதடி, பஞ்சாயத்து இந்த மாதிரி செயல்களில் தான் ஈடுபடுறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம், நேற்றைக்கு முன்தினம் சென்னையில திருமாவளவன் கார் ஒரு இருசக்கர வாகனத்தில் மோதியது. அதிலிருந்து கீழே விழுந்த நபர் வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி. இவர் மறவர் சமூகத்தை சார்ந்தவர். ஆனால் பாதிக்கப்பட்ட கீழே விழுந்த அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த அந்த வழக்கறிஞரை திருமாவளவன் கட்சியினர் அடிச்சு நொறுக்கி ஓட ஓட ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சு விரட்டியிருக்காங்க. இது ரொம்ப வேதனையான விஷயம். திருமாவளவன் கண் காட்டியதால் தான் அவர்கள் தன்னை தாக்கியதாக அந்த நபர் காவல்துறையில புகார் கொடுத்திருக்காப்புல. திமுக அரசின் காவல்துறை அவருடைய புகாரை ஏற்றுக்கொள்ளாமல் காலதாமதம் செய்து வருகிறது. இந்த வீடியோ வைரலாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்ன வேண்டும் என்று சொன்னால், திருமாவளவன் கட்சியினர் தற்பொழுது 2 எம்பிக்களும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் இருக்காங்க. ஆனா இப்பவுமே இவ்வளவு அராஜகம் இருக்காங்க. இவங்க கையில ஆட்சி அதிகாரம், அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு போச்சுன்னா இவங்க எப்படி நாட்டை சூறையாடுவாங்க, நாட்டை எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். விடுதலை சிறுத்தை கட்சியில ஆட்சி அதிகாரமும் அதிகாரத்தில் பங்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கிடைத்தால் இந்த நாடு எப்படி இருக்கும், விடுதலை சிறுத்தை கட்சிக்காரவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் அந்த சென்னை சம்பவம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த ரெண்டும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கிடைச்சிச்சுன்னா, திருமாவளவன் கைக்கு போனா விடுதலை சிறுத்தை கட்சிக்காரவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் சென்னையில வழக்கறிஞர் அடித்து நொறுக்கப்பட்டது. இத தமிழக மக்கள் பொறுத்து கொள்ளணும், பார்த்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சியை நீங்க தொடர்ந்து நீங்க ஆதரிச்சீங்கன்னா, ஓட்டு போட்டீங்கன்னா இதுதான் நிலைமை. அது அவங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஆக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தமிழக மக்கள் வாக்களிக்க கூடாது, பானை சின்னத்துக்கு வாக்களிக்க கூடாது என்பதை கேட்டுக்கொள்கிறோம். நீங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இதுதான் நிலைமை. நேற்று ஒரு அப்பாவி வழக்கறிஞரை அடிச்சு ஓட ஓட விரட்டியிருக்காங்க. இது ரொம்ப வேதனையான செயல். இது தமிழகம் முழுவதும் இந்த செய்தி வைரலாயிருக்கு, பரவலா பரவியிருக்கு. இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக வருகிற சட்டசபை தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், எந்த தேர்தல்னாலும் சரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, பானை சின்னத்துக்கு ஓட்டு போடாதீங்க.